ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கை ஒன்றும் நமக்கு கஷ்டமானது அல்ல, அது போலவே சுலபமானதும் அல்ல. இது இரண்டும் நடுவில் இருப்பதுதான் வாழ்க்கை. நம் கஷ்டம் என்று பார்த்தால் கஷ்டம், நமக்கு சந்தோஷம் என்று பார்த்தால் சந்தோஷம். இப்படித்தான் வாழ்க்கை. சில சமயங்கள் நாம் செய்யும் வேலை மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இடத்திற்கு போகும். அதுவே ஒரு செய்யும் வேலை தோல்வியில் போய் முடியும். அப்பொழுது நினைப்போம், நம் இதே மாதிரி தானே முயற்சி செய்து பல விஷயங்களில் சாதித்திருக்கிறோம், பல விஷயங்களை சேர்த்தோம், ஆனால் ஏன் திடீரென்று நமக்கு ஒரு தோல்வி வந்தது என்று. தங்கமே, வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. சில நேரம் பாடம் கற்றுத்தரும், சில நேரம் நமக்கு சந்தோஷத்தை தரும். இதை அனைத்தையும் மாற்றி மாற்றி தான் நாம் கற்றுக்கொண்டு தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் நீயோ ஒரு சிறு தவறு நடந்து விட்டால் எந்த இடத்தில் நீ விழுந்தாயோ அதே இடத்திலேயே கிடைக்கிறாய். ஒன்று ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், எல்லாருமே நாம் விழுந்து விட்டோம் என்பதற்காக நாம் அதே இடத்தில் இருக்கக்கூடாது. மற்றவன் பார்க்கிறான் நம் விழுந்ததை என்று நினைக்க கூடாது. அடுத்தவன் பார்த்து சிரிப்பதற்கு முன்பே நம் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை எழுந்த அடுத்த நொடி யோசிக்க வேண்டும். புரிகிறதா? எல்லா நாளுமே நமக்காக நாம் வாழ வேண்டும். இதுவரை மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்திருப்பாய், ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை கேள். நீ உனக்காக வாழ்ந்து வா. நீ விழுந்து விட்டாய், மற்றவன் சிரிக்கிறான் என்று நினைக்காதே. வாழ்க்கையில் தோற்று விட்டாய், மற்றவன் சிரிக்கிறான் என்று நினைக்காதே. சிரிப்பதற்கு மட்டும்தான் அவன் பிரயோஜனமாக இருக்கிறான். நீ விழுந்தாலும் எழுந்து போராடுவதற்கு தைரியமாக இருக்கிறாய். நீ பெரியவனா? நீ கீழே விழும் பொழுது சிரித்து உன்னை கேவலம் செய்தவன் பெரியவனா? கேட்டுப்பார். உலகமே சொல்லும், எழுந்து நிற்பவன் தான் பெரியவன். சிரிப்பவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சிரிக்க மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஒரு சும்மா என்று நினைத்து அவனை நீ கடந்து வா. நிச்சயமாக உன்னால் விழுந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே எழுந்து நிற்க முடியும். உன் வாழ்க்கையில் நான் எல்லாம் சொல்கிறேன் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னை பார்த்து சிரிப்பவனும் இருந்தாலும் சரி, உன்னை தட்டி கொடுப்பவனாக இருந்தாலும் சரி, இரண்டு பெயரையும் ஓரமாக வை. உனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீ ஓடு. உனக்கு என்ன வேண்டுமோ அதை மீண்டும் மீண்டும் முயற்சி செய். ஒரு முறை கீழே விழுந்து விட்டோம் என்பதற்காக நீ முயற்சி செய்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து பின்வாங்காதே. ஏனென்றால் நீ விழுந்த அந்த விஷயம் கூட உன்னை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வரலாம். இன்று நீ சாதாரணமாக நினைக்கும் விஷயங்கள் பிற்காலத்தில் அது பெரிய மலையாக கூட மாறலாம். எதையுமே தேவையில்லை என்று ஒதுக்கி விடாதீர்கள் தங்கமே. வாழ்க்கையில் இந்த நொடி நீ கஷ்டப்படுகிறாய். நிறைய தோல்விகள், நிறைய வெற்றிகள், இப்படி பார்த்து பார்த்து ஏற்ற இறக்கங்களை பார்த்து மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறாய். எத்தனை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் போட்டி போடு. போட்டி போட்டால் அனைத்தையும் உன்னால் வெல்ல முடியும். இந்த சாய் இருக்கும் வரை உன்னால் வெற்றியை மட்டுமே பார்ப்பாய். தோல்விகளை பார்த்தாலும் அதிலிருந்து மீண்டு திரும்பவும் எந்த இடத்தில் நீ தோற்று போனாயும் அந்த இடத்தில் பல பேர் கைத்தட்டலுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நீ வாழ்வாய். என்னை நீ நம்பு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. எது செய்ய வேண்டுமாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு செய். உனக்கான நல்லது நிச்சயம் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.